நமது புராணம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மற்றும் பூஜகர் வேத கங்கா ஜடேச குருக்கள் நமஸ்காரம். ஆடி மாதம், இந்த விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதமானது 17/7/2025 அன்றைக்கி ஆடி முதல் தேதி, ஆடி பண்டிகைன்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதமானது சூரிய பகவான் மிதன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போகிறது ஆடி மாதம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசியிலே ஒரு மாதம் சூரியன் இருப்பார். அது மேஷ ராசியில் சூரியன் இருக்கும்போது சித்திரை மாதம், வைகாசி மாதம் ரிஷப ராசியில், ஆனி மாதம் மிதன ராசியில், ஆடி மாதம் கடக ராசியில். அதான் ஒரு ஜாதகத்தில் சூரியன் எந்த கட்டத்தில் போட்டிருக்குன்னு பார்த்து அது என்ன தமிழ் மாதம்னு நம்ம சொல்லிடலான்னு சொல்லியிருந்தோம், முன்னாடி போட்டிருந்தோம். அதான் இது இந்த ஆடி மாதங்கிறது சூரிய பகவான் கடக ராசிக்கு வர்றது. அடுத்து இந்த மாதத்தில் என்னென்னலாம் கிரகங்கள்லாம் மாறுது அப்படின்னா, புத பகவான் இப்போ கடகராசியில் இருக்கார். அவர் அந்த ஆடி 1ஆம் தேதியே வக்கரமாக மிதுன ராசிக்கு வந்துடுறார். அப்புறம் சுக்கிர பகவான் 26/7/2025 அன்னைக்கு சுக்கிரன் ராசியிலிருந்து ரிஷப ராசியில் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அடுத்தது 29/7/2025 அன்னைக்கு செவ்வாய் இப்போ சிம்ம ராசியில் இருக்கார், கன்னி ராசிக்கு மாறுறார். இதுதான் இந்த மாதத்தில் உள்ள கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சிகள்லாம் வச்சு இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குங்கிறத சுருக்கமான பலனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதங்கிறது ரொம்ப விசேஷமான மாதம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த ஆடி மாதம் தட்சிணாயனம் ஆரம்பிக்கிற மாதம். இந்த மாதம்தான் எல்லா ஊர்லேயும் இருக்கிற கிராம தேவதைகள்லாம் முதல் பூஜை ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் கிராம தேவதைகள்லாம் பூஜை ஆரம்பிச்சிது. அடுத்த மாதம் ஆவணி மாதத்தில் விநாயகர் பூஜை துவங்கும். இந்த ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது. இந்த ஆடி வெள்ளி தை வெள்ளி இது விசேஷம் அப்படின்னு சொல்கிறோமே. எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆடி மாதங்கிறது தேவலோகத்தில் சாயந்தரம் மாலை பொழுது, தை மாதங்கிறது எல்லா உலகத்தில் காலை பொழுது. நம்ம காலை மாலை நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுற மாதிரி அதுதான் இந்த ஆடி வெள்ளி தை வெள்ளிங்கிறத ரொம்ப விசேஷமாக விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜைலாம் பண்ணி ரொம்ப விசேஷமாக ஆடி வெள்ளியை நம்ம கொண்டாடுறோம். அது அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாளாக நம்ம பண்ணுறோம். இந்த ஆடி மாதம்தான் நிறையா பண்டிகையெல்லாம் வருது. ஆடி பண்டிகை, ஆடி பூரம், அம்மனுக்கு வளையல் சாத்திர விசேஷம் வருது. இதுலேருந்து ஆடி மாதம் உடனே ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி, இந்த கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முக்கியமான பண்டிகைகள்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அதுமாதிரி இந்த ஆடி மாதத்துக்கு உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சுருக்கமான பலன்களை இது பதிவிடுறேன். அவங்க ராசிக்கு உள்ளதை அவங்க அந்த இதை தொட்டு அவங்க ராசிக்கு பலன் பார்த்துக்கலாம்.